Good evening, good morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா PDE ல chapter 2. PDE ல chapter 2. இப்போ first order linear PDE வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி இருக்கும். P of x, y, z dou z by dou x plus q of x, y, z dou z by dou y dou r of x, y, z where z ங்கிறது என்னன்னா இது independent variables, இது ரெண்டுமே dependent variables, linearly independent, linearly சரி இது ரெண்டும் independent variables. ஸோ linear independent போகிறோம், linearly independent கிடையாது, independent variables. The dependent variables dv. ஸோ லீனியாரிட்டிக்கு போயிட்டேன். ஓகே ஓகே சரி. ஸோ இது ரெண்டுமே என்னதுன்னா லீனியர் வராது. ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ், இது வந்து டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இந்த டிபெண்ட் வந்து இதை பொறுத்து இருக்கும். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லெக்ராஞ்சியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்னன்னா குவாசி லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி, குவாசி லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி. ஓகேங்களா? இல்லை லெக்ராஞ்சியன் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, அல்லது லெக்ராஞ்சியன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், Lagrange linear equation. ஓகே ரைட். ஸோ இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறோம்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இது ஒன்று வச்சுக்குவோம். ஸோ இந்த சிஸ்டம் இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஇ கொடுத்துட்டாங்க. இதுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னா இஃப் u of x, y, z c1 and v of x, y, z c2 are two linearly independent solution of 1. okay, solution of இது கூட எடுத்துக்கலாம், solution of இப்படி எடுத்துக்கலாம் dx by இது p ன்னு எடுத்துக்கலாமா, p dy by q. இதை p ன்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் P, dou z by r. ஓகே, இது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ தென் பை ஆஃப் u, v is a solution of this இது p, capital P எடுத்துக்கிறேன், small p dou z by dou x q dou z by dou y is equal to r. ஓகே, அப்போ என்ன சொல்றாங்கன்னா u, v ங்கிறது two linear independent solution of this. ஓகே, தென் இது வந்து இதுக்கு சொல்யூஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஸோ இதுக்கு டைரெக்டாக நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்காம ஸோ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ரைட். வேர் பை இஸ் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இதை எலிமினேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி. ஸோ அப்போ யூனிக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு பேர் என்னென்னா அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னன்னா லெக்ராஞ்சியன்ஸ் லீனியர் பிடிஇன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 இஸ் கால்டு லெக்ராஞ்சிஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ். ஆக்சிலரி
equation for the given PD, first order PD. Okay, அல்லது ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா லெக்ரான்ஜிஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எல்லாம் ஒன்று தான். லெக்ரான்ஜிஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷனாலும் ஒன்று தான், லெக்ரான்ஜிஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாலும் ஒன்று தான். ஆர் சப்சிடரி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட். இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் இந்த ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் அதுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமா? ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா, இப்போ இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ u of x, y, z இது ஒரு சொல்யூஷன் தானே. C1 v of x, y, z C2 are two solutions of the first order PDE. Okay, let be to u and v are linearly independent if u by v is constant or v by u is constant. ஸோ அப்படி இருந்தால் அது என்ன சொல்லுவோம்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இப்போது இது சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்னா, ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ஒரு கர்வ்ஸ் வரையும். ஓகே, இதெல்லாம் இந்த R3யில் உள்ள சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். இப்போ அது ரெண்டு சர்ஃபேஸும் R3யில் சம் பாயிண்டில் வந்து மீட் பண்ணும். ஸோ அதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் the two surfaces is called solution of this first order PDE. ஓகேங்களா? சர்ஃபேஸ். ஓகே, அது ஒரு முக்கியம். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக ஒன்று மட்டும் இருந்தாலே அது என்னது சிங்கிள் பேராமீட்டர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இங்கே ரெண்டு இருக்கா அப்போ ஸோ அதாவது டபுளி இன்ஃபனைட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 parameter ஃபேமிலி. அப்போ இதுக்கு எத்தனை இருக்குன்னா டபுளி இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணி ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ். சால்வ் 2p plus 3q is equal to 1. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ இது என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி, இது லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. அப்போது என்ன எழுதுவோம்? ஸோ இது நமக்கு எப்படி இருக்குன்னா p of x, y, z இதுதான் p. ஓகே, இது டெரிவேட்டிவ். ஓகே, ப்ளஸ் q of x, y, z இது q. கரெக்டா? p இந்த இருக்குது, இந்த q இந்த ரைட்டா, இஸ் ஈக்குவல் டு r of x, y, z. இப்போ இது லெக்ரான்ஜியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி. ஓகே, இப்போ இதுக்கு ஆக்சிலரேஷன் எழுதிக்கலாம்னா dx by dy by dz by. ஓகே, ஸோ xyங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள் இங்கே போட்டுக்கோங்க. இங்கே டிபெண்ட் வேரியபிள், செட்னா செட்டு, யூனா யூ. ஓகே, சில அது மாற்றி கொடுப்பாங்க. ஓகே, இங்கே என்ன பண்ணால் கேபிட்டல் பி எழுதுகிறோம். ஓகேவா? கேபிட்டல் பி, கேபிட்டல் கியூ, கேபிட்டல் ஆர் எழுதுகிறோம். இப்போ நம்ம சம்மில் dx கேபிட்டல் பிங்கிறது என்னது 2. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை மட்டும் எழுத, இடத்துல நம்ம டேரெக்டாக எழுத போகிறோம். இது 3 dz by இது வந்து 1. ஓகே, அவ்வளோதானே? ஸோ இப்போ ஒரு 3 இது ஈக்குவலில் இருக்கா, 3 ரேஷியோ. அப்போது ஏதாச்சும் 2 ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நான் இது 2 எடுத்துக்கிறேன், அடுத்து இது 2 எடுத்துக்கிறேன். இப்போ இது 2 எடுத்தால் என்ன வரும்னா 3dx 2dy. அடுத்து நான் இது 2 எடுத்துக்கும் போது 2dy 3dz. ஸோ இப்போ டேக்கிங், அதாவது வேரியபிள் வந்து செப்பரபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வேரியபிள் செப்பரபிள் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அப்போது இன்டெகிரேட் பண்ணும்போது 3 இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ்னு வந்துடும், 2y. ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் என்னன்னா ஒரு சின்னு எடுத்துக்கிறேன். சியோ ஏதோ ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னு கூட எடுத்துக்கலாம், ஏன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இது வேரியபிள் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ். ஒய் 3
set plus b. ஓகே, இதில் தான் நான் a கண்டுபிடிக்கிறேன் 3x minus 2y. இதில் தான் நான் b கண்டுபிடிக்க போகிறேன் y minus 3z. ஓகே, ஸோ இது கான்ஸ்டன்ட் தானே, அதுதான் c1 சொல்லியிருப்பாங்க, c1 c2 எடுத்திருப்பாங்க. அப்போ c1 c2 வந்துருச்சா, அப்போ இதுதான் நம்மளோட u. therefore u of x, y, set வந்து 3x minus 2y. ஓகே, b another solution வந்து x, y, set வந்து y minus 3z. ஓகே, therefore pi வந்து இப்படி எழுதிக்கலாம் 3x minus 2y y minus 3z equal 0. ஸோ இதுதான் இதுக்கு சொல்யூஷன். அல்லது வேற எப்படி எழுதிக்கலாம்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 3x minus 2y equal to இதுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கோ, f of y minus 3z எழுதிக்கலாம். அதேமாதிரி இந்த x இந்த y இந்த பக்கம் கொண்டு போய் அது ஒரு இதாக எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்படியும் எழுதிக்கலாம், y minus 3z equal to g of 3x minus 2y எழுதிக்கலாம். ஸோ ஆல் ஆர் ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் இதோட நிப்பாட்டிடுவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக இதில் என்ன வரும்னா ஒரு பின்னாடி பார்ப்போம். ஓகே, செகண்ட் கொஸ்டின், சால்வ் a p plus q is equal to 1. ஓகே, இப்போ ap plus aq வந்துருமா. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் pd, அப்போது dx dy dz. அப்போது இங்கே ஏவா, இங்கே a, இங்கே 1. அப்போது இது ரெண்டே ஈக்குவேட் பண்ண போகிறோம், இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறோம், இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணும்போது a கேன்சல் ஆகிடும். அப்போ dx is equal to dy. ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. இப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்துடும். நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. என்னென்னா அப்படி எடுக்கா, இப்படி கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் அதை இது ரெண்டே எடுத்து சால்வ் பண்ணுறாங்க, இது ரெண்டு எடுத்து அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது காமனாக இருக்குங்க, இது காமனாக இருக்குது. காமனாக இருக்கும்போது நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்துலேயும் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். இப்போ இது இங்கே மட்டும்தானே இருக்குது, அப்போ இங்கே வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. காமனாக இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு காமனாக இருக்குது அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி இங்கே dy by இதை எடுத்து ரெண்டே ஈக்குவேட் பண்ணும்போது a அங்கே கொண்டு போயிடலாமா, a dz. ஸோ இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ் x is equal to y plus a. அப்போ y is equal to az plus b. ஸோ அதில் வந்து ஏங்கிறது சம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், x minus y எழுதிக்கலாம், b வந்து y minus az எழுதிக்கலாம். ஓகே, இப்போ this is our u, this is our v. இப்போ u of u தான் என்னது, u of x, y, set வந்து x minus y. v of x, y, set தான் y minus az. therefore பைங்கிறது x minus y, y minus az is equal to 0. this is the solution for this PD. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இப்படி இருந்தாலும் கரெக்டு தானே. இப்போ இது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், அந்த இடத்துல லாக் எடுத்துக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்னெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, லாக் ஏ. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராப்ளம் இப்போ இப்படி இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். இப்போ வந்து y மைனஸ் எக்ஸ் இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். y மைனஸ் எக்ஸு, இப்போ az மைனஸ் ஒய். ஸோ இப்படி இருந்தாலும் எனது ஆன்சர் கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்படி இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஸோ ஏக்கு பதில் நீங்கள் மைனஸ் ஏன்னு எடுத்துருப்பீங்க. கரெக்டாக ஒரு ஸ்கேலரை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து சால்வ் y square set by x p x is set q is equal to y square. Okay, right. So solve பண்ணுமா. இப்போ dx by y square set by x dy by x is set dz by y square. Okay, ஸோ அப்போ நம்ம இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறோம், இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறோம். இது ரெண்டே எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்கள், dx. ஸோ எக்ஸ் இங்கே கொண்டு போய்க்கலாமா, ஒய் ஸ்கொயர் செட்டு dy x is set. நான் இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன், dy by x is set dz by y square. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா z கேன்சல் ஆயிரும். z வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ x இங்கே வரும்போது x ஸ்கொயர் dxன்னு வந்துடும், y ஸ்கொயர் dyன்னு வந்துடும். இதில்
ஸோ இப்போ இதில் ஒய் இருக்குது எக்ஸ் இருக்கா, அப்போ இந்த எக்ஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. இப்போ இதையும் எடுத்துக்கிட்டா என்ன, இதையும் இதை எடுத்துக்கிட்டால் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம இது வேண்டாம். இது எடுத்திங்கன்னா உங்களால் இது எக்ஸை எலிமினேட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பதில் நான் இது ரெண்டே எடுத்துக்கிறேன், இது ரெண்டே எடுத்துக்கிறேன். இது என்னதுன்னா இந்த எக்ஸு டிஎக்ஸ் ஒய் ஸ்கொயர் செட்டு. ஸோ இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்படி தான் பண்ணணும், ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளாக எடுத்துகிட்டு பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸு டிஎக்ஸ் செட்டு டி செட்னு வந்துடும். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2வா, ஸோ செட் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பின்னு போட்டுக்கோங்க. அதேமாதிரி இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் பை 3 ஒய் கியூப் பை 3ன்னு வந்துடும். ஈக்குவல் டு ஏ. ஸோ மல்டிப்ளை பை 3 போடும்போது ஸோ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3ஏன்னு எடுத்துக்கலாமா. 3ஏவை நான் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நான் எடுத்துக்க போகிறேன், C1 எடுத்துக்கிறேன். அப்போ C1 என்ன வந்துடும்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை 2 போடுறேன். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு செட் ஸ்கொயர் ப்ளஸ் 2bன்னு வருதா. அப்போ இந்த 2bயை நான் வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் C2ன்னு எடுத்துக்கிறேன். C2 x square minus z square. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன வரும்னா therefore pi of x cube minus y cube x square minus z square is equal to 0. ஸோ இதுதான் இதுக்கு சொல்யூஷன். ஓகேங்களா. ஓகே, தேர்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன் பாருங்க. சால்வ் p tan x plus q tan y is equal to tan z. இப்போ என்ன வரும், dx by, ஸோ இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து dx by tan x dy by tan y dz by tan z. ஸோ எல்லாமே இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா ஓகே. ஸோ ஈக்குவேட் பண்ணுறோம். 1 by tan x வந்து என்ன வரும்னா cot x வந்துருமா, cot x dx. அதேமாதிரி இங்கே cot y dy. ஸோ இதை ரெண்டு எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது cot y dy cot z dz. அவ்வளோதான், வேரியபிள் செப்பரபிள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெக்ரல் காட், ஸோ இன்டெக்ரல் காட்டன் என்ன பண்ணிக்கலாம், காஸ் பை சைன் எழுதிக்கலாமா, cos x by sin x dx integral. அதே மாதிரி இங்கே cos y by sin y dy integral. அதே மாதிரி இங்கே cos y by sin y integral cos z by sin z dz. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா இன்டகிரல் f of x f dash of x f of x dx. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து நியூமரேட்டரில் இருந்ததுன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடும்போது log of f of xன்னு எழுதியிருப்போம். மாடுலஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் கான்ஸ்டன்சி. ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேங்களா. ஒரு அது ஆக்சுவலாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேரியபிளை தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஒரு மைனஸ் சைன் மேலே இந்த ரெண்டு பக்கம் போட்டுக்கிறேன். அப்போது இன்டகிரல் ரெண்டு பக்கம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ். அப்போது நான் இதை மைனஸை உள்ளதுக்கு விட்டுறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ் பண்ணால் காசு எக்ஸ்னா சரி ஓகே தேவையில்லை. இது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டேரெக்டாக காஸ் எக்ஸ்னு வந்துருச்சு. அப்போ என்ன வந்துடும்னா லாக் ஆஃப் சைன் எக்ஸ் மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாரி இங்கே லாக் ஆஃப் சைன் ஒய் ப்ளஸ் ஏ. அதேமாதிரி அந்த பக்கம் லாக் ஆஃப் சைன் ஒய் லாக் ஆஃப்
sin z plus b. அப்போது பை என்ன வந்துடும்னா ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல லாக் எடுத்துக்கலாம், லாக் ஏன்னு எடுத்துக்கணும், லாக் பின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஸோ எக்ஸ்னே எழுதிக்குவோமே. ஸோ அப்போ லாக் எடுக்கும்போது என்ன வந்துடும்னா லாக் இங்கே ஓகே ஸோ ஆர்டினரி எக்ஸ் எழுதிக்குவோம், மாடலஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே இருக்கட்டும். ஸோ அப்போ இது என்ன வந்துடும்னா இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இப்போ லாக் மைனஸ் இது வந்துடுமா, அப்போது sin x by sin y is equal to ஏன்னு வந்துடுமா பாருங்கள். ஸோ இங்கே வரும்போது மைனஸாக வந்துடும். இப்போ லாக் எம் மைனஸ் லாக் என்னன்னா லாக் எம் பை என்ன எழுதிக்குவோம். இப்போ இங்கே லாக், அப்போ ரெண்டு பக்கம் லாக் இருக்குது, லாக்கை கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே sin y by sin z is equal to b ன்னு எழுதிக்கலாம். therefore pi of sin x by sin y, sin y by sin z. Okay, this is a required solution. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். solve p cot x q cot y. இங்கே என்ன சொன்னால் cot z எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஒரு இதே தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல டேனில் வரும். ஓகே, இங்கே ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். tan x dx எழுதிருமா? எழுதிருவோம். dx by cot x, dy by cot y, dz by cot z. ஓகே, அப்போ காட்னா 1 by காட்னா tan தானே, tan x dx, tan y dy, tan z dz. ஓகே, இப்போ வேரியபிள் செப்பரபிள் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் எழுதிக்கிறேன், அப்படி எழுதிக்கிறேன்னா இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன வரும், sin x by cos x